மைதி செருமானம் இன்னின்றி அமையாப் சிறப்பினாயினும் குன்றிய செய்யார் குடி பிறந்தார். பொருளில் வாழ்வதற்கு இன்றியமையாத சிறப்பான வசதிகள் கிடைக்கும் என்றாலும் நற்குடியில் பிறந்தவர்கள் தம் பெருமைக்கு குறைவான செயல்களை செய்ய மாட்டார்கள். சீர்வழி செய்யா புகழ் வேண்டின் மற்றது பார்வழிப்பட்ட நிலை. பொருள் புகழை விரும்புகிறவர்கள் தமக்கு செல்வம் சேரும் என்றாலும் கௌரவம் குறையும்படியான செயல்களை செய்ய மாட்டார்கள். அவ்வாறு செய்வது உலகத்தாரால் பழிக்கப்படும். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய, சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய, சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பொருள் செல்வம் பெருகிய காலத்தில் பணிவு கொள்ள வேண்டும். ஆனால் வறுமை வந்து செல்வம் சுருங்கிய காலத்தில் மனம் தளராமல் மானத்தோடு வாழ வேண்டும். பேர் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. பொருள் தலையில் இருக்கும் போது மதிக்கப்படும் மயிர் கீழே விழுந்தால் எப்படி அருவருப்பாக கருதப்படுமோ, அதுபோலவே தன் உயரே நிலையிலிருந்து தாழ்ந்த செயல்களை செய்யும் மனிதர்களும் மதிக்கப்பட மாட்டார்கள். லித்துன்றின் அனையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அனையாச்சையின். லித்துன்றின் அனையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அனையாச்சையின். பொருள் குன்று போல உயர்ந்த நிலையில் உள்ளவர்களும் கூட ஒரு குன்றிமணி அளவு சிறிய இழிவான செயலை செய்தாலும் தம் பெருமை அழிந்து தாழ்ந்து போவார்கள். குன்றின்றால் புத்தேள் நாட்டு உய்யாதால் என் மற்ற இகழ்வார் பின் சென்று நிலை. பொருள் தன்னை இகழ்ந்து பேசுபவர் பின்னே கையேந்தி நிற்பது இப்புகழையில் புகழையும் தராத மறுபிறவியில் தேவர் உளவிக்கும் வழிவகுக்காது பின் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? வில்மெத்த ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்த்தலின் எனப்படுதல் அன்று. பொருள் வல்லை மதிக்காத பின்னிவர் பின்னே சென்று பிரிப்பதை விட அவ்வாறான நிலை வருவதற்கும் முன்பே அவன் இறந்து விட்டான் என்று சொல்லப்படுவது அவனுக்கு பெருமை தரும். அம்மருந்தோ மற்றூன் ஒம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை வீட்டு கடை. பொருள் மானம் என்னும் பெருந்தகைமை அழிந்த பிறகு ஒருவன் தன் உடம்பை காத்து வாழ்வது சாகாமல் இருப்பதற்கு உண்ணும் மருந்தா என்ன? இல்லை, அது வீணானது. நீ பின் வாழா கவரிமான்றா உயிர் நீ பருமாறன் அறி
கரிமாமானை போன்றவர்கள் மானத்திற்கு இழுக்கு வரும்போது தம் உயிரையே விட்டு விடுவார்கள். இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளிப்பொழுதை ஏற்றும் உலகர். பொருள் அவமானம் நேரும் போது உயிர் வாழாத மானம் மிக்கவர்களை இந்த உலகம் அவர்களின் புகழை தொழுது போற்றும். மைசர் மானம் என்னையின்றி அமையாப் சிறப்பின ஆயினும் குன்றிய செய்யார் குடி பிறந்தார். பொருள் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத சிறப்பான வசதிகள் கிடைக்கும் என்றாலும் நற்குடியில் பிறந்தவர்கள் தம் பெருமைக்கு குறைவான செயல்களை செய்ய மாட்டார்கள். சீர்வழி செய்யார் புகழ் வேண்டின் மற்று அது பார்வழிப்பட்ட நிலை. பொருள் புகழை விரும்புகிறவர்கள் தமக்கு செல்வம் சேரும் என்றாலும் கௌரவம் குறையும்படியான செயல்களை செய்ய மாட்டார்கள். அவ்வாறு செய்வது உலகத்தாரால் பழிக்கப்படும். பெருக்கருக்கு வேண்டும் பணிதல் சிறிய, சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பொருள் செல்வம் பெருகிய காலத்தில் பணிவு கொள்ள வேண்டும். ஆனால் வறுமை வந்து செல்வம் சுருங்கிய காலத்தில் மனம் தளராமல் மானத்தோடு உயர்ந்த குணத்தோடு வாழ வேண்டும். ஒரு தலையின் இழுந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. பொருள் தலையில் இருக்கும் போது மதிக்கப்படும் மயிர் கீழே விழுந்த வைப்மணி அருவருப்பாக கருதப்படுமோ? அதுபோலவே தன் உயரிய நிலையிலிருந்து தாழ்ந்த செயல்களை செய்யும் மனிதர்களும் மதிக்கப்பட மாட்டார்கள். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யின். குன்று போல உயர்ந்த நிலையில் உள்ளவர்களும் கூட ஒரு குன்றிமணி அளவு சிறிய இழிவான செயலை செய்தாலும் தம் பெருமை அழிந்து தாழ்ந்து போவார்கள். புகழையென்றார் புத்தேள் நாட்டு உய்யாதால் என் மற்று இகழ்வார் பின் சென்று நிலை. பொருள் தன்னை இகழ்ந்து பேசுபவர் பின்னே கையேந்தி நிற்பது இப்பிறவியில் புகழையும் தராது, மறுபிறவியில் தேவர் உலகிற்கும் வழிவகுக்காது. பின் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்த்தலின் நன்னிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. பொருள் தன்னை மதிக்காத பகைவர் பின்னே சென்று பிழைப்பதை விட அவ்வாறான நிலை வருவதற்கு முன்பே அவன் இறந்து விட்டான் என்று சொல்லப்படுவது அவனுக்கு பெருமை தரும்.
அத்மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீழ்ந்தக்கடை மாவடவென்னும் பெருந்தகைமை அழிந்த பிறகு ஒருவன் தன் உடம்பை காத்து வாழ்வது. சாகாமல் இருப்பதற்கு உண்ணும் மருந்தா என்ன? இல்லை, அது வீணானது. நீர் மேலும் ஏங்கில் வாழா கவரிமானன்னா உயிர் நீ பருமானம் வரும். பொருள் தன்னுடம்பிலிருந்து ஒரு மயிர் நீங்கினாலும் உயிர் வாழாத கவரிமானை போன்றவர்கள் மானத்திற்கு இழுக்கு வரும்போது தம் உயிரையே விட்டு விடுவார்கள். தீலிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு. அவமானம் நேரும்போது உயிர் வாழாத மானம் மிக்கவர்களை இந்த உலகம் அவர்களின் புகழைத் தொழுது போற்றும்.